ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. இது வந்து ஸ்டாண்டர்ட் 10th இருக்க லெசன். யூனிட் 8க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். இதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாடலில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹூ இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம்? அப்போ தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசமோட ஃபாதர் யாருன்னா மறைமலை அடிகள். Who is the founder of தனித்தமிழ் இயக்கம்? மறைமலை அடிகள், அப்ரஹாம் பண்டிதர், பருதிமார், கலைஞர். தனித்தமிழ் இயக்கமோட ஃபவுண்டர் யாருன்னா மறைமலை அடிகள். தேர்ட் கொஸ்டின், மறைமலை அடிகள் wrote commentaries on the சங்கம் text dash and dash. ஃபர்ஸ்ட் ஒன்று சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை, பட்டினப்பாலை அண்ட் மணிமேகலை, முல்லைப்பாட்டு அண்ட் சிலப்பதிகாரம், பட்டினப்பாலை அண்ட் முல்லைப்பாட்டு. ஆன்சர் வந்து பட்டினப்பாலை அண்ட் முல்லைப்பாட்டு. ஃபோர்த் கொஸ்டின், மறைமலை அடிகள் ஆஸ் எ யங் மேன் ஹி ஒர்க்டு இன் எ ஜேர்னல். எந்த ஜேர்னலில் ஒர்க் பண்ணாரு ஸ்மால் ஏஜ்லன்னு பார்த்தீங்கன்னா சித்தாந்த தீபிகா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசாகரம்ன்றது வந்து அவர் நடத்திட்டு இருந்த பத்திரிகை. அதை வந்து என்னவா சேஞ்ச் பண்ணியிருப்பாருன்னா அறிவுக்கடல்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. பி சுந்தரனார் அண்ட் சோமசுந்தர நாயகர் வேர் கீ இன்ஃப்ளூயன்சஸ் இன் டேஷ் லைஃப். இவங்க ரெண்டு பேரும் வந்து யாரோட லைஃப்ல வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மறைமலை அடிகள். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மறைமலை அடிகள்ஸ் டாட்டர் நீலாம்பிகை பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இட்ஸ் ஃபவுண்டேஷன். ஆமாம், மறைமலை அடிகளோட டாட்டர் வந்து அவரோட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் சேஞ்ச் இஸ் ஓன் நேம் வேதாச்சலம் அண்ட் டுக் ஆன் த பியோர் தமிழ் நேம் ஆஃப் மறைமலை அடிகள். அவர் வந்து அவரோட நேம் வேதாச்சலத்தை வந்து என்னவா சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா மறைமலை அடிகள்னு சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஏன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து தமிழ் மேலே எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்குது அந்த விஷயத்தை தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து அவரோட சான்ஸ்கிரிட் நேமே வந்து தமிழ் நேமா வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. 9th கொஸ்டின், மறைமலை அடிகள்ஸ் ஜார்னல் ஞானசாகரம் வாஸ் ரீநேம்ட் ஆஸ். அவர் தான் சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது ஃபுல்லாக தமிழாக சேஞ்ச் பண்ணுறாரு. அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார், அது வந்து பார்த்தீங்கன்னா ஞானசாகரம். அது என்னவா சேஞ்ச் பண்ணியிருப்பாருன்னா ஆப்ஷன் பாருங்க, சித்தாந்த தீபிகா, அறிவு கடல், தி ஹிந்து, பெங்காலி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறிவு கடல். சித்தாந்த தீபிகான்றது வந்து அவர் யங்கேஜில் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்த பத்திரிகை. 8th கொஸ்டின், மறைமலை அடிகள்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சமரச சன்மார்க்க சங்கம் வாஸ் ரீகிறிஸ்டனைட் ஆஸ். என்னவா பண்ணியிருப்பாங்கன்னா பொதுநிலை கழகம். 9th கொஸ்டின், who compiled a dictionary that provided pure Tamil equivalents to Sanskrit words that had crept into Tamil vocabulary. சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பியோர் தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டிக்ஷனரியே போட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னா நீலாம்பிகை. இவங்க யாரு மறைமலை அடிகளோட டாட்டர். கொஸ்டின், த 1911 census showed that Brahmins were slightly over -% of Madras presidency's population and non-Brahmin percentage. என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா பிராமின்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து நான் பிராமின்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பிராமின்ஸோட பர்சன்டேஜ் வந்து 3% இருக்கும். நான் பிராமின்ஸ் வந்து 90% இருந்திருப்பாங்க. ஃப்ரம் 1901 to 1911, எந்த பீரியடில் 1901லேருந்து 1911 இருக்கும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டர்ன்ட் அவுட் dash Brahmin graduates compared with only non-Brahmin graduates. ஸோ 1901 to 1911 வரைக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து எவ்வளோ கிராஜுவேட்ஸ் வந்து பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் வந்து கிராஜுவேட் ஆயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா 4:1 சீரியஸில் வந்து கிராஜுவேட் ஆயிருப்பாங்க. ஸோ 4:2 வந்து 4 வந்து பிராமின்ஸு, இந்த 1ன்னு சொல்கிறாங்களே அவங்க வந்து யாருன்னா நான் பிராமின்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4074,1035. Choose the correct statement.
The Madras Non-Brahmin Association was founded in 1909 to help the non-Brahmin students. Second question. In 1912, C. Nadesanar founded the Justice Party. First question என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் வந்து 1909 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இன் 1912 சி நடேசனார் ஃபவுண்டட் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. இது ராங். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 1916 தான் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நடேசனார் மட்டும் இல்லை, பிடி தியாகராயர், அப்புறம் டிஎம் நாயர், சி நடேசனார், இன்னும் வந்து சேர்த்து மொத்தம் 30 மெம்பர்ஸ் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சி நடேசனார் வந்து 1912 வந்து ஃபவுண்ட் பண்ண அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக். Next 13 question. C. Nadesnar in 1912 founded the Madras United League, later renamed as. அவர் வந்து 1912 வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீகை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். அது என்னவா லேட்டராக ரீநேம் பண்ணியிருப்பார்னா மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன். In which year Nadesnar founded a hostel, the Dravidian Home at Triplicane Dash, to address the lack of hostels for the non-Brahmin student for their educational department. non-Brahmin ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அங்கே வந்து ஹாஸ்டல்ஸே வந்து அவைலபிளாக இருந்திருக்காது. அதனால நடேசனார் வந்து ஒரு ட்ரிப்ளிகேனில் வந்து ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவார். அது எந்த இயர்லன்னு கேட்டிருக்காங்க. இயர் பார்த்தீங்கன்னா 1916. Assertion. Fearing that such political reforms would further strengthen the political power of Brahmins, educated non-Brahmins decided to organize themselves politically. இப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் வந்து வந்துச்சுன்னா பிராமின்ஸோட பொலிட்டிக்கல் பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து நான் பிராமின்ஸ் வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அசர்ஷனில். ரீசன் பாருங்க. As World War I was in progress, the British government was considering the introduction of representative institutions for Indians after the war. ஸோ வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிறப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வேர்ல்டு வார் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியன்ஸ்க்காகன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பிராமின்ஸோட பொலிட்டிக்கல் பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனால தான் நான் பிராமின்ஸ்லாம் பயந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட். இன் விச் இயர் த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ஃபவுண்ட். எந்த இயர் பார்த்தீங்கன்னா 16 நவம்பர் 1916. On 20th November 1916, around dash prominent non-Brahmin leaders founded South Indian Liberal Foundation. எத்தனை ப்ராமினெண்ட்ல சேர்ந்துட்டு சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா டோட்டலாக 30 மெம்பர்ஸ் வந்து சேர்ந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபைண்ட் த ஆட் ஒன். ஃபார்மேஷன் ஆஃப் சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் வந்து ஒருத்தர் மட்டும் அந்த ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணுறதுல வந்து இருந்திருக்க மாட்டாங்க. யாருன்னு பார்க்கலாம். டாக்டர் சி நடேசனார் அவர் இருந்திருப்பாரு. சர் பிடி தியாகராயர் அவரும் இருந்திருப்பாரு. அலமேலு மங்கை தாயாமால் அவங்களும் இருந்திருப்பாங்க. முத்துலட்சுமி மட்டும் அந்த ஃபார்மேஷன் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிராவிடியன், ஜஸ்டிஸ், ஆந்திர பிரகாஷிகா. இது வந்து 3 லாங்குவேஜஸ்ல வந்து அவங்க நியூஸ் பேப்பர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. டிராவிடியன் பார்த்தாலே தெரியுது தமிழ் நம்பர் 1, ஜஸ்டிஸ்ன்றது வந்து இங்கிலீஷு, ஆந்திர பிரகாஷிகா வந்து தெலுங்கு நம்பர் 3. ஸோ இங்கிலீஷில் இருக்க ஜஸ்டிஸ் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ரீநேம் பண்ணிடுவாங்க. ஏன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன்லேருந்து என்ன மாற்றிருப்பாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியாக ரீநேம் பண்ணியிருப்பாங்க. 20th question. The first election was held in dash after the introduction of the diarchy form of government in the provinces. எந்த இயரில் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா 1920ல். 1919ல் வந்து மான்டேகோ செம்ஸ்ஃபோர்ட்
அந்த ரிஃபார்ம் நடந்த எலெக்ஷன் வாஸ் ஹெல்ட் இன் 1920 அண்டர் த டேஷ் ரிஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோ மார்லே ரிஃபார்மர்ஸ், மாண்டேக் செமில்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்மர்ஸ். ஸோ மாண்டேக் செமில்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து ஹெல்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டயார்கி பர்டிகுலர் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸ் கையில் இருக்கும். பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனு, டேக்ஸஸ்ஸு, ரெவன்யூஸ் இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், கவர்மெண்ட்ஸ், இரிகேஷன் அந்த மாதிரி ப்ராசஸ் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸ் கிட்ட இருக்கும். Who won the election and formed the first ever Indian cabinet in Madras? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து நடந்துருச்சு. அதில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து வின் பண்ணிட்டாங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் இந்தியன் கேபினெட் இன் மெட்ராஸில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டி வந்து எலெக்ஷன்லேயே வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஃபுல்லி ஃப்ரீடம் தான். பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ஆஃபர்ஸோ எதுவுமே வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. அதனால காங்கிரஸ் பார்ட்டி எலெக்ஷனில் கலந்துக்காததுனால ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க. செலக்ட் த கரெக்ட் ஒன். ஏ சுப்பராயலு பிகேம் த சிஎம் ஆஃப் த மெட்ராஸ் பிரசிடென்சி and the party formed the government during the 1920 to 1923 and 1923 to 1926. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கண்டக்ட் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் சிஎம் யாருன்னா ஏ சுப்பராயலு தான் மெட்ராஸ் பிரசிடென்சியில். எந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 1920 to 23 அண்ட் 1923 to 26. அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்டரில் தான் வந்து கவர்மெண்ட் வந்து ரன் ஆச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட். In 1937 elections, the Justice Party won the election. Wrong. Third one, the Congress Party boycotting the legislature. The Justice Party continued to remain in office till 1937 elections were held. இது கரெக்ட். 1937 பிஃபோர் வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டி வந்து எலெக்ஷனில் கலந்துக்கவே மாட்டாங்க. அவங்க தான் ஃபுல் ஃப்ரீடம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால. அதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து டில் 1937 வரைக்கும் வின் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ 1937 வந்து காங்கிரஸ் பார்ட்டி வந்து எலெக்ஷனில் வந்து கலந்துருப்பாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி தான் வின் பண்ணியிருக்கோம். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து வின் பண்ணியிருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங் ரிலேட்டட் டு ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபர்ஸ்ட் to approve the participation of women in the electoral politics. ஃபர்ஸ்ட் வந்து உமன்ஸ்லாம் வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த இயர் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1921. தென் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து டிஎன்பிசி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து 1924. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து 1929. ஏன்னா இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதை பார்த்து பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் வந்து ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1926. கொஸ்டின். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? The self-respect movement championed not only the cause of the non-Brahmin Hindus but also that of Muslims. ஆமாம், அது வந்து நான் பிராமின்ஸ் மட்டும் இல்லை, முஸ்லிம்ஸ்க்கும் வந்து பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. Periyar wanted the Dravidian Muslims to follow the Mustafa Kemal Pasha of Turkey and Amanullah of Afghanistan who initiated reforms in Islamic society. இதுவும் கரெக்ட். Who was the founder of the self-respect movement? யார் பார்த்தீங்கன்னா EV ராமசாமி. இது கரெக்ட். கொஸ்டின். Periyar held different official positions of dash that included the chairmanship of municipal council. எந்த ஏரியாவில் வந்து அவர் வந்து முனிசிபல் கவுன்சிலில் சேர்மன்ஷிப்பாக இருந்தார் பார்த்தீங்கன்னா ஈரோடில். பீரியட் பார்த்தீங்கன்னா 1918 to 1919. ஸோ 1919 அப்புறம் 1920 to 1922 வரைக்கும் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அவர் அந்த ஜாப் வந்து ரிசைன் பண்ணிடுவார். ஸோ 1918 to 1919. சூஸ் த கரெக்ட் ஒன். In 1917, the Congress inducted non-Brahmin leaders such as Periyar and Varadarajulu at the initiative of Rajendra Prasad.
Periyar resigned all the government positions to support the non-cooperation movement. Periyar promoted khadi and sold it on the streets of Tamil Nadu. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக வந்து காங்கிரஸ் பார்ட்டி நான் பிராமின்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ண வைக்கணுன்றதுனால பெரியாரையும் வரதராஜிலையும் வந்து காங்கிரஸ் பார்ட்டியெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. யார் அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் கிடையாது, ராஜாஜி. அட்லாஸ்ட் இவர் வந்து சிஎம் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பெரியாராக தான் இருந்திருப்பார். நெக்ஸ்ட், பெரியார் ரிசைனட் ஆல் த கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் டு சப்போர்ட் த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் 1920-22. ஆமாம், காந்திஜி வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா ஜாப்ஸையும் வந்து நம்ம வந்து ரிசைன் பண்ணிடணும்னு சொல்லியிருப்பாரு. எஜுகேஷன்லேருந்து எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிடுங்க, பைக்காட் பண்ணிடுவாங்கன்றாங்க. ஸோ அவர் இருந்த ஈரோட்டில் முனிசிபல் கவுன்சிலில் சேர்மன்ஷிப்பாக இருந்திருப்பாரு. அந்த வேலையை வந்து அவர் ரிசைன் பண்ணிடுவார். அப்புறம் காந்திஜி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கதர் ட்ரெஸ்ஸஸ் தான் போடணுன்ருப்பாரு. அதனால பெரியார் வந்து ரொம்ப வசதியான ஃபேமிலியில் இருந்தாலும் அவர் காதி ட்ரெஸ்ஸஸை போட்டுட்டு ஸ்ட்ரீட்டாக வந்து காதி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சேல் பண்ணாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் வைக்கம் ப்ரொட்டஸ்ட் who played a big role. பெரியாருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ரொம்ப போராடி இருப்பாரு. அவர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பெரியாரை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க வைக்கம்ல வந்து போராட சொல்லி. யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா மதுரையை சேர்ந்தவர். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் பெரியாரை வந்து கூப்பிட்டுருப்பாங்க கேரளாவில், எங்களுக்காக நீங்கள் போராடணும் அப்படின்ட்டு. ஆனால் பெரியாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க.